ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நேரத்தையும் அதையும் வச்சுக்கிற மாதிரியான சில சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நமக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளே செஞ்சு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இப்போ செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். இந்த 300 கிராம் அளவு எலுமிச்சம்பழத்துக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இதை ஏற்கனவே பிழிஞ்சிட்டு எடுத்துக்கிற தோல் இருந்தால் கூட ஒரு 100 கிராம் அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. இப்போ இந்த லெமனை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற சாரெல்லாம் நல்லா சுத்தமாக பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்துலேயுமே சாறு பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த தோலை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம பிழிஞ்சு எடுத்த இந்த சாறு தனியாக வச்சுக்கோங்க. இந்த தோலை மட்டும் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை வச்சு இந்த தோலை நல்லா நம்ம வேக வச்சு எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோல் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒருவேளை தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறினதும் இந்த தோலையும் கூடவே நம்ம வேக வச்ச தண்ணியும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கணும். இப்போ இது ஒரு ஜல்லடையில் போட்டு வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதே போலவே எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சரியாக அரைக்காமல் இருக்கிறதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பிழிஞ்சு எடுத்து வச்ச லெமன் சாறு இருக்கு இல்லையா, அதையும் முழுசாக அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இப்போ இதை திரும்பவும் நம்ம ஒரு தடவை சூடு பண்ணணும். லேசாக சூடாகி இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா ஒரு கொதி வந்ததும் இப்போ இதில் நல்லா சிம்மில் வச்சுட்டு திரும்பவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வினிகர் சேர்த்தது ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு தேவையில்லை. லேசாக அந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் இதை தனியாக ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறினதும் இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் கலர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் க்ரீன் இல்லைன்னா எல்லோ கலர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கலர் கூட நல்லா கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த லிக்விட் வச்சு நீங்கள் கிச்சனில் எல்லா பாத்திரமும் அதே மாதிரி பூஜை சாமான்கள், செம்பு பாத்திரம், வெள்ளி பாத்திரம் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் கழுவலாம். நேச்சுரலாக வீட்டிலே பண்ணது, எந்த வித கெமிக்கல்ஸுமே சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். வெறும் 300 கிராம் எலுமிச்சம்பழம், மற்றது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம எடுத்த 300 கிராம் எலுமிச்சம்பழத்துக்கு 3 பாட்டிலுக்கு எனக்கு வந்திருந்தது. இது நீங்கள் 2 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். கெடாமல் இருக்கும். கண்டிப்பாக நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.